அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவரை மனப்பூர்வமாக வணங்கி, நிகழ்ச்சியை நிர்வாகம் பண்ணுற மகாதா டிவி நிர்வாகத்துக்கும் வணங்கி, இந்த ஜூம் செக்ஷனில் இருக்கிற அத்தனை பேருக்கும், யூடியூப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். மாஸ்டர்ஸ், நம்ம சில செக்ஷன்ஸில் சில விஷயங்களில் நம்ம சில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7 செக்ஷன்ஸில் நம்ம பதஞ்சலி அஷ்டாங்க மார்க்கம் என்ற தலைப்பு மேலே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது நீங்கள் யோகம் என்ற பேர் வச்சாக்க உங்களுக்கு உடனே யார் நினைவு வருவாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ இருக்கிற யோகா யோகா அப்படின்னு உடனே ராம்தேவ் பாபா நம்மளுக்கு என்ன வருவார் இல்லையா? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் பயங்கரமாக ஆசனம்லாம் போட்டு நிறைய பொருட்களை தயார் பண்ணி அவரில் விற்கிறாரு பண்ணுறாரு. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் யோகான்ற யோகா யோகா யோகானா உடனே ஆசனம் தான் நினச்சிக்கிறோம் நம்ம. மாஸ்டர்ஸ், அது கிடையாதுங்க. யோகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆசனம் போடுறதுன்னு கிடையாது. ஓகே, யோகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, யோகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாக்கா அது இணைந்திருக்கிறது. எதோட இணைந்திருப்பீங்களோ அந்த 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 யோகத்துக்கு நம்ம பேர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உடல் பயிற்சியோட இருந்தீங்கன்னாக்கா, ஆசனம்லாம் போட்டு இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் எதோட இணைந்திருக்கீங்க? உடலோட இணைந்திருக்கீங்க இல்லையா? அது சரீரக யோகம், அவ்வளோதான். சரீரத்தோட இணைந்திருக்கீங்க. இப்போ ராம்தேவ் பாபா சொல்கிற ஆசனம்ல என்னது? உடலோட இணைந்திருக்கிறது. பாருங்க, உடலோட நம்ம ஒழுங்க இணைந்து இல்லைன்னாக்கா நீங்கள் ஆசனம் போட முடியாது. நீங்கள் ஆசனம் பத்மாசனம் போடணும், இல்லை காலை முறுக்கி பாதத்தை முறுக்கி ஒன்று மேலே ஒன்று போட்டு பத்மாசனம் இப்படி போடுங்க. வஜ்ராசனம் போடணும், 2 பாதங்கள் மேலே மடக்கி உட்காரணும். அந்த மாதிரி நிறைய கோமுகாசனம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்குது. ஓகே, இந்த ஆசனம் போடணுன்னாக்கா நம்ம உடம்பு அப்படி இருக்குமா? சாதாரணமாக இருக்கும்போது அப்படி இருக்குமா? இருக்காது. பாருங்க, சாதாரணமாக இருக்கும்போது உடம்பு தன் இஷ்டம் போல இருக்கும், அவ்வளோதான். என்ன வேலை தேவை, வேலைக்கு தகுந்த மாதிரி அசைவுகள், அதாவது இயக்கங்கள் இருக்கும் உடம்புல. ஆனால் ஆசனம் போடும்போது நம்ம உடம்பை ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வற்புறுத்தி நம்ம இந்த உடம்பை எடுத்து வருவோம். அதாவது உடம்பு மேலே கவனம் இல்லாத நீங்கள் ஆசனம் போட்டீங்க, எங்கெங்க சுருக்கு பிடிச்சிக்கும் இல்லையா? அதனால ஆசனம் போடும்போது உடம்போட இணைந்து இருக்கணும். அது அது ஒரு அது ஒரு யோகா. அதான் அதான் அது இப்போ அப்படிதான் வந்தது. யோகா யோகானாக்க ஆசனம் போடுறது யோகா நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த யோகாவில் உடலோடு இணைந்திருப்பீங்க. சாரீரிக யோகா, அவ்வளோதான் அது ஆசனம் போடுறது. ஓகே ஓகே மாஸ்டர். இப்போ என்னன்னாக்க ரொம்ப கவனத்தோட பண்ணணும், எதோட நம்ம இணைந்திருக்கோமோ அது. ஸோ யோகம் என்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னாக்கா இணைஞ்சு இருக்கிறது. ஆனால் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா யோகம் என்ற வார்த்தை வந்ததுனாக்கா முதல்ல நம்மளுக்கு ஆக்சுவலாக நேரம் வருது யார் அப்படின்னாக்கா பதஞ்சலி பேர் தாங்க. இப்போ உடல் பயிற்சிக்காக நீங்கள் ராம்தேவ் பாபாலாம் சொல்கிறீங்க, ஆனால் ஆக்சுவலி யோகம் என்ற பேர். அதனால தான் பாருங்கள், ராம்தேவ் பாபா கூட அவர் யோகா சாதனை எல்லாத்துக்கும் பதஞ்சலி யோகா அப்படி வச்சிருக்காரு. அவர் பேர் வச்சிருக்காரு. ஸோ யோகம் என்ற வார்த்தைக்கு மூல புருஷன் யார், எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா இது பதஞ்சலி உடைய பேர்லேருந்து தான் வந்திருக்குங்க. பதஞ்சலி மகர்ஷி. இவர் பற்றி கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஜஸ்ட் கொஞ்சம். பதஞ்சலி மகர்ஷி ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷன் எங்கே இருப்பார்? நம்மளோட புராணங்களில் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த வைகுண்டத்தில் விஷ்ணு பகவான் பெருமாள் அவர் பால் கடலில் சமுத்திரத்தில் படுத்திருப்பார். எது மேலே? ஒரு பாம்பு மேலே. அந்த பாம்பு பேர் தான், அதுக்கு 5 தலையோ சில
5 தலை காட்டுவாங்க, சில இதில் 7 தலை காட்டுவாங்க. தலை பற்றி நம்ம ரொம்ப சர்ச்சை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆக மொத்தத்தில் அந்த பாம்பு பேர் தான் ஆதிசேஷன். அது மேலே அவர் ஒரு ஒரு கதை பிரகாரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆதிசேஷருக்கு சாபம் வந்திருக்கு. இந்த சாபத்தினால அவர் பூமியில பிறக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சாபத்துக்கு பூமியில போய் பிறப்பானி அப்படின்ட்டு அவர் விஷ்ணு பகவானுக்கு போயிட்டு கேட்டாங்க, முறையிட்டார், என்னங்க இது, எனக்கு வந்து உங்களுக்கு சேவை பண்ணுறேன், நான் இந்த மாதிரி சாபம் போட்டு கொடுத்துருக்கேன்ட்டு. இவனு கவலைப்படாதப்பா, நீ இந்த பூலோகத்துக்கு போய் பண்ண வேண்டிய கடமை நிறைய இருக்கு. ஆதிசேஷருக்கு அபரிமிதமான ஞானம் இருக்குங்க. ஸோ விஷ்ணு பகவானுடைய கோரிக்கை அனுமதி வச்சுக்கிட்டு, அதாவது அவருடைய ஆன பிரகாரம் அவர் பூலோகத்தில் பிறவி எடுத்தார். எப்படி அப்படின்னாக்க உடனே பிறவி எடுத்த முடியாது இல்லையா? அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. சந்தியாவந்தனம்னா நம்ம காலங்கத்தில் எந்திரிச்சு நதியிலே அங்கே போய் ஸ்நானம் பண்ணி சூரியன் முன்னாடி இந்த மாதிரி கை கோர்த்து தண்ணியெல்லாம் விட்டுருவோம். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சந்தியாவந்தனம் பண்ணுற அந்த முறையை இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்தில் எல்லாருமே, அதாவது எல்லாருமே இன்க்ளூடிங் பெண்களும் சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. பெண்களை வேதம் படித்தாங்க. நம்மள இப்போ பெண்கள் வேதம் படிக்கக்கூடாது அது இதுன்னு நம்ம நிறைய நம்முடைய மூட நம்பிக்கை. அது அப்படி கிடையாது. அந்த காலத்தில் எல்லாருமே எல்லாம் படித்தாங்க, எல்லாருக்கும் தகுதி இருக்கு. பெண்கள் கூட சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. காலங்கத்தில் போயிட்டு பண்ணிட்டு அவங்க வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வேலைகளும் படிப்பாங்க. எல்லா குரு பத்தினிகள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய படிப்பு அவங்களுக்கு. ஆண்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ அத்தனையுமே அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இந்த யாகங்கள் இதெல்லாம் அவங்க கூடிய அளவுக்கு பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. உடல் பிரச்சனை மூலிமா அதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஐயப்பன் மலைக்கு போகிறதுக்கு சில தடை இருக்குது பெண்களுக்கெல்லாம். என்னது காரணம்? அதை மாத சமயத்தில் அந்த மென்ச சமையலில் வருது இல்லையா, அந்த மாதிரி இருந்தாக்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதனால் அவங்களுக்கு தடை. எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதெல்லாம் சக்தி கஷேத்திரங்கள், ஆற்றல் இருக்கிற கஷேத்திரங்கள். அங்கே போனாக்க அவங்களுக்கு உடல் மூலியமாக சில பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போவேன்னா சொல்லியிருக்காங்க. ரைட். ஆனால் அதனால் யாகங்கள் யஜ்யங்கள் அது பண்ண மாட்டாங்க. ஆனால் படிக்கிறது என்ன இருக்குது, படிக்கலாமே. ஸோ அதெல்லாம் படித்தாங்க. ஸோ அவங்க அந்த பெண்களும் கோனிகா, அந்த பெண் பேர், அந்த கோனிகான்ற பெண் சந்தியாவந்தனத்தை கிரியா பண்ணுறாங்க. காலங்கத்தில் போயிட்டு சந்தியாவந்தனம் பண்ணும்போது மேலே காற்றுல மேலே இப்போ வானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பறவை வந்து ஒரு கருட பறவை ஒரு பாம்பு கையில் பிடிச்சிட்டு போகிறதுங்க. இவங்க வந்து இந்த மாதிரி அஞ்சலி, இது பேர் என்ன, இதுக்கு 2 கை கோர்த்து தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றுறீங்க, இது பேர் அஞ்சலின்னு பேர். ஓகே. இவங்க கை எடுத்து கொடுத்து கண்கள் மூடிட்டு சூரியன் முன்னாடி அந்த அர்க்கியம் அது கொடுக்குறாங்க, சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க. கண்களை மூடிட்டு திடீர்னு பார்த்தா கையில் ஒன்று விழுந்திருக்கு. என்ன விழுந்திருக்கு பார்த்தாக்க அது ஒரு பாம்பு குட்டி. மேலே பார்த்தா அந்த கருட மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. அந்த அதோட காலிலேருந்து தவறி கீழே விழுந்திருக்கு. அது பார்த்த உடனே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்ன அது பாம்பு. அந்த காலத்தில் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க யாரும் எந்த ஜீவனும் யாருக்கும் எந்த விதமான கெடுதல் பண்ணாதுங்க. நம்மளா அதுக்கு கெடுதல் பண்ணோன்ட்டு நினச்சாதான். பாம்பு இல்லை ஒன்று அந்த அம்மா வந்து சம்ஸ்கிருதத்தில் கேட்டாங்க, யார் நீ அப்படின்ட்டு. அந்த பாம்பு வந்து பதில் கொடுத்துருக்கு, நான் ஒரு பாம்பு அப்படின்ட்டு. ஒரு ஆச்சரியப்பட்டாங்க, என்ன அது நான் பேசுறேன்னா பாம்பு வந்து திருப்பி பேசுறது, ஓ இது சாதாரண பாம்பு கிடையாது, ரொம்ப மகத்தான பாம்பு அப்படின்ட்டு அவங்க
அந்த சந்தியாவந்தனம் ஆன பிறகு இந்த பாம்பை எடுத்து கரைக்கு வந்து எடுத்து தன்னுடைய தபோ சக்தினால எல்லா தவம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தபோ சக்தினால அந்த பாம்புக்கு பாம்பை வந்து மனிதனை மாற்றிடுவாங்க, ஒரு பையனை மாற்றிடுவாங்க, ஒரு ஆணை மாற்றிடுவாங்க, ஆண் குழந்தையா மாற்றிடுவாங்க, சின்ன குழந்தை மாற்றிட்டு அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர்? பதஞ்சலி. பதஞ்சலி என்ன? பதன் அப்படின்னாக்க வானத்திலேருந்து கீழே விடுறது, பதனம் அப்படின்னா கீழே விடுறது, கீழ் நோக்கி விடுறது. அஞ்சலி எனக்கு நம்ம கை கோத்து நம்ம அஞ்சலி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அஞ்சலியில் கீழே விழுந்திருக்கு, மேலேருந்து வானத்திலேருந்து கீழே விழுந்திருக்கு, அதான் பதஞ்சலி. அப்படி அவருக்கு அந்த பேர் வந்திருக்குங்க, பதஞ்சலி அப்படின்ட்டு. ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நீ யார் சொன்ன, நான் பாம்பன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவ்வளோ அற்புதமான மகத்துவம் அது சாதாரண. ஸோ ஏற்கனவே அவங்க தப சக்தினால அவங்க அந்த பாம்பை குழந்தாக்கிட்டாங்க, குழந்தாக்கிட்டு பேர் பதஞ்சலி வச்சாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே சாபவாசத்தில் அவர் பிறகு எடுக்கணும். ஸோ விஷ்ணு பகவான் சொல்லியிருக்காரு, நீ கோரிக்கான்ற பெண்மணி கிட்ட இருந்து அவங்க குழந்தையா நீ இரு அப்படின்ட்டு அது பிரகாரம் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே ரொம்ப புத்திசாலி, அதனால அவங்க தபோ சக்தினால அவர் மனிதனை மாற்றிருக்காங்க. மனிதனை மாற்றின பிறகு அவர் ரொம்ப அற்புதமாக படிக்க ஆரம்பித்தார். ஏற்கனவே ஆதிசேஷர் ரொம்ப ஞானம் உள்ளவர், ஆனால் குழந்தைய எடுத்த பிறகு நான் சில கடமைகளை செய்யறது இல்லையா, ஸோ படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறிய வயசில் அற்புதமாக ஞானம் அவருக்கு வந்துடுச்சு. அவர் நம்மளுக்கு சில விஷயங்கள் எழுதியிருக்கார். அவர் மூலியமா ஞானம் வரணும்னு தான் நம்ம நினைச்சோம் இல்லையா. ஸோ அவர் உலகத்துக்கு சில விஷயங்கள், அந்த ஞானம் அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தை உலகத்துக்கு அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். எப்படி என்னக்க அவர் மனுஷனுக்கு தேவை இருக்கிறது என்னங்க, 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் ஒழுங்கா இருந்தானாக்க மனிதன் இந்த உலகத்துல நம்ம சரியா நடமாடுறான் தெரியும் இல்லையா. என்ன அந்த 3 விஷயங்கள் மனிதன் சரியா இருக்கான்றதுக்கு ஒரே ஒரு 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற போதும். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க திக்கரண சுத்தியை சொல்லுவோம். திக்கரணம் 3 அப்படின்னாக்க சம்ஸ்கிருத வேர்டு, சம்ஸ்கிருத வார்த்தை. 3 அப்படின்னாக்க 3. கரணம் அப்படின்னாக்க வேலை செய்யறது. இந்த 3 விஷயங்களோட தான் நம்ம உலகத்தில் நடமாடுவோம், வேலை செய்வோம். திரிகரணம், இந்த 3 விஷயங்கள் சரியா இருந்தானாக்கா மனுஷன் சரியா இருக்கா. என்ன அந்த 3 விஷயங்கள்? அதுதான் சிந்தனை, சொல், செயல். சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க மனசா வாச்சா கர்மனா. இந்த 3. மனம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நம்முடைய மனசு, நம் சிந்தனை பண்ற மனசு. வாச்சா அப்படின்னாக்க பேசுற வார்த்தை, வாய்த்துறது பேசுறோம் இல்லையா, அது வாச்சா. கர்மனா உடலோட கர்மம் பண்ணுவோம், உடலோட பண்ற செயல். ஸோ இந்த 3, அதாவது சிந்தனை மனது சம்பந்தப்பட்டது, சொல் பேச்சுக்கு சம்பந்தப்பட்டது, கர்மனா உடலுக்கு சம்பந்தப்பட்டது. திரிகரண சுத்தி மனசா வாச்சா கர்மனா, சிந்தனை சொல் செயல். இந்த 3ஓடு தான் நம்ம நடமாடுறோம் இல்லையா உலகத்துல. உலகத்துக்கு நம்மளுக்கு தொடர்பு எப்படி இருக்கு, நம்ம சிந்தனையால், நம்ம சொல்லால், நம்ம செயலால் தான் உலகத்தில் நடமாட்டம் நடக்கிறது நம்மளுக்கு இல்லையா. என்ன பண்ணனாலும் சிந்தனை பண்ணி தான் பேசுகிறோம். எப்படி நம்முடைய செயல் நடக்கிறது, சிந்தனையோடு தான் ஆரம்பிக்கிறது. சிந்தனை பண்ணுறோம். ஒரு 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 உதாரணம் சொல்ல போனால், உதாரணத்துக்கு தான் ஜஸ்ட் ஓகே, ஒரு 100 சிந்தனைகள் வருது அப்படின்னாக்க உடம்புல எந்த விதமான அசைவு இருக்காது, அப்படியே கல்லாட்ட கிடக்கும். உடம்பு வந்து கல்லா இருக்குங்க, அது தானே எந்த வேலையும் செய்ய முடியாது, மனசுல தான் வேலை செய்ய முடியும், இல்லை செய்யாது. 100 வழி வந்தால் சிந்தனை வந்துட்டே இருக்கும். 101லேருந்து 500 சிந்தனைகள் வருது. அந்த சிந்தனைகள் காரியமா மாறும். எப்படி மாறும்? வாய்ப்பேச்சு வெளில வரும். ஒரு உதாரணம் தான் இது சொல்றதுக்கு. 500 உடம்புல எந்த விதமான அசைவு இருக்காது, வெறும் வாய்ப்பேச்சு தான் வரும் வெளியில. பாருங்க, சிந்தனையிலேருந்து தான் நம்மளுக்கு செயல் வருது.
501க்கு மேல யோசனை பண்றது. அப்ப அது எப்படி வரும்? அப்பதான் உடம்புல இயக்கம் ஆரம்பிக்கும். காலு கை ஏதோ ஒரு கர்மா பண்றது. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க, சிந்தனைகள் அதிகமாச்சுன்னா தான் செயல்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு 100 வரலையும் ஒரு செயலும் இருக்காது. 101லேருந்து 500 வார்த்தைகள் செயல். 501க்கு மேல எவ்வளவு வருதோ இனிமேல நம்மளுக்கு ஆக்சுவல் செயல் ஆரம்பிக்கும். ஸோ இந்த விதமா இந்த 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 மாதிரி தான் நம்முடைய வேலை நடக்கிறது. ஸோ உலகத்தில் இப்படிதான் நடக்கிறோம், நடமாடுறோம், சிந்தனை முழுவதும் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால முக்கியமான விஷயம் என்னன்னாக்க 3. அது 3 சரியா இருந்தானாக்க சிந்தனை சொல் செயல் சரி, அந்த 3 சரியா இருந்தானாக்க எல்லாமே சரியா இருக்கும். ஸோ இந்த 3 எப்படி சரி பண்றோம் என்ற ஞானத்தை கொடுத்துருக்காரு பதஞ்சலி. சிந்தனை அது மனதுக்கு சம்பந்தப்பட்டது, மனம் பண்ற வேலை தானே. ஸோ சிந்தனை எப்படி இருக்கணும், மனதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும், மனம் எப்படி வேலை பண்றது. ஏன்னா மனதில் வர்ற யோசனை இருந்தால் எல்லாம் ஆரம்பிக்கிறது செயல், வாய்ப்பேச்சு வழியா உடல்ல செயல் வருது இல்லையா. அதனால சிந்தனையிலேருந்து ஆரம்பிக்கிறான். ஸோ சிந்தனை மனது சம்பந்தப்பட்டது. அது எப்படி இருக்கணும், மனமானது எப்படி இருக்கணும் என்ற விஷயத்தை அவர் ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்கார். அது எப்படி கட்டுப்படுத்துறது, அது பண்ற செயல் என்ன அந்த விஷயம் ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்கார். அதுதான் யோகம் அவர் எழுதுது. அதாவது மனதோட இணைந்திருக்கிறது எப்படி, இதுதான் யோகம், மனோயோகம். அப்புறம் அடுத்தது பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம், பேச்சுவார்த்தை ஒழுங்கா இருக்கணும்னாக்க நம்ம சரியா பேசியா என்ன, வாய் திறந்து கடன் பண்ண பேசுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப சரியா பேசுற அர்த்தம் என்ன, வார்த்தைகள் சரியான முறையில பேசுற ஒரு கலை இருக்கு. அது எப்படி கத்துக்கிறது, அது கத்துக்கணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு இலக்கணம் தேவை. இலக்கணத்துடைய ஞானம் இருந்தாதான் வார்த்தைகள் மேல நம்மளுக்கு கட்டுப்பாடு இருக்கும். இலக்கண ஞானம் இல்லைன்னாக்க வாய்க்கு வந்த மாதிரில பேச ஆரம்பிச்சிருவோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால சிந்தனைக்கு சம்பந்தப்பட்டது, மனது சம்பந்தப்பட்டது மனோசாஸ்திரம் அவர் எழுதியிருக்காரு. அது அடுத்தது வாய்ப்பேச்சு சரியா இருக்கிறதுக்கு அவர் இலக்கணம் எழுதியிருக்காரு. அப்புறம் உடலை பற்றி கர்மா தான் டைரக்டா கண் தெரியுற கர்மா தான் பண்றது. உடலை பத்தி நம்ம எப்படி உடல் எப்படி இருக்கணும் அந்த விஷயத்தை பற்றி அவர் எழுதியிருக்காரு. உடல் எப்படி இருக்கணுங்க, உடலுக்கு தேவை இருக்கிறது என்னங்க, உடலுக்கு தேவை இருக்கிறது ஆரோக்கியம், அவ்வளவுதானே. சாரி, நம்ம உடலுக்கு தேவை இருக்கிறது ஆரோக்கியம். ஆரோக்கியமா இருந்ததுன்னா உடல் சரியா வேலை பண்ணும், இல்லை எப்படி வேலை பண்ணும். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை, அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஹோமியோபதி மருந்துல, அந்த காலத்துல அலோபதி மருந்துல இருக்காரு, ஹோமியோபதி மருந்துல இருக்காரு இல்லையா. அந்த காலத்துல இருக்கிற மருந்து என்ன அப்படின்னாக்க ஆயுர்வேதம். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்காக அவர் ஆயுர்வேதத்தை, வாய்ப்பேச்சு மேல கவனத்துக்காக சரியா இருக்கிறதுக்காக அவர் இலக்கணம், மனதில் இருக்கிற யோசனைகள் மனதை கட்டுப்படுத்துக்கு எப்படி என்ற விஷயத்துக்காக அவர் மனோசாஸ்திரம் எழுதியிருக்கார். ஸோ இந்த 3மே சரியா இருந்தானாக்கா மனுஷன் இந்த உலகத்துல சரியா நடமாடுறான்னு அர்த்தம். உலகத்தோட தொடர்பு இந்த 3 வழி தான் நடக்கும். அதனால இந்த 3த்து மேல கவனம் வச்சிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இப்ப தேவை இருக்கிறது நம்ம உடலை பத்தி ஆயுர்வேத சாஸ்திரம், அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது. அதே மாதிரி இலக்கணம் அதுவும் நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மனதை பத்தி இல்லையா. ஏன்னா மனதிலேருந்து வர்ற யோசனையிலேருந்து தான் வாய் பேச்சு வருது, அப்புறம் கர்மாவும் வருது. அதனால நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது மனதை பத்தி. ஸோ மனதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் மனோசாஸ்திரம். இதுதான் நம்ம
பதஞ்சலி மகர்ஷி எழுதியிருக்கார். யோகம் அது பேர் மனோயோகம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி எழுதின அந்த யோகத்தில் அவர் 4 பாகங்களாக அவர் பிரிச்சிருக்கார். அந்த யோகத்தை 4 பாதங்கள். முதல் பாதமான ஒரு பாகம். ஓகே, முதல் பாதம் என்னக்க யோகா இல்லை சமாதி பாதம். 2வது பாதம் சாதனா பாதம். 3வது பாதம் விபூதி பாதம். 4வது பாதம் கைவல்ய பாதம். இந்த மொத்தம் 4 பாகங்களை பிரிச்சிருக்காரு. அந்த 4 பாகங்கள் சேர்த்தாக்க 195 195 ஸ்லோகாஸ். அது ஸ்லோகம் சொல்ல சூத்திரமும் சொல்லணும். சூத்திரங்கள் பதஞ்சலி யோக சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்லோகம் இருக்கும். அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கமாக தெரிஞ்ச நம்ம அதில் அந்த ஞானத்தை கொடுத்துருப்பார். இப்போ யோகா இல்லை சமாதி பாதம். அது ஆரம்பிச்சு அவர் டேரக்டாக சமாதிலேருந்து ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? எந்த நிலைமை தேவை அதை பற்றி விளக்கமாக சொல்ல ஆரம்பிச்சார். அந்த சமாதி பாதம். மனுஷன் எப்படி இருக்கணும், எல்லாம் மனதுக்கு சம்மந்தப்பட்டது தான். எந்த நிலைமை தேவைன்றது சமாதி பாதத்தில். அப்புறம் அந்த நிலைமைக்கு அடையறதுக்கு என்ன சாதனை பண்ணணும், அது சாதனா பாதம் 2வது. அப்புறம் 3வது அந்த சாதனை பண்ணாக்க என்ன பலன் கிடைக்கும், அதுதான் விபூதி பாதம். விபூதி என்ன அர்த்தங்க? நம்ம கண்ணுக்கு கட்டுற திருநீர் சாம்பார் அது கிடையாதுங்க. விபூதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாக்க நம்மளுக்கு வர ஐஸ்வர்யம், நம்மளுக்கு என்ன பலன் வருது அதுலேருந்து, அதெல்லாம் அது பேர் தான் விபூதி இல்லையா? விபூதி பாதம் என்ன பலன் வரும். அதே மாதிரி இந்த பலன் வந்த பிறகு என்ன நம்ம அடைய போறோம், கைவல்ய பாதம். கைவல்யமான முக்தி, அவ்வளோதான். அதை நம்ம அடைய போறோம். ஸோ இந்த மாதிரி வருஷ கிரமத்தில் அவர் எழுதியிருக்காரு. சமாதி நிலவை அடைய எப்படி, சமாதி நிலவை அடையறதுக்கு சாதனை பண்ணுறது எப்படி, சாதனை அந்த சாதனை பண்ணும்போது நம்மளுக்கு வர்ற என்னென்ன வந்து நம்மளுக்கு சேரும், விபூதி பாதம். சேர்ந்த பிறகு நம்ம எந்த நிலைமைக்கு போவோம், கைவல்ய பாதம். இந்த 4 பாகங்களை அவர் எழுதியிருக்கார். யோகா இல்லை சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம். இந்த மாதிரி 4 பாகங்களை அவர் எழுதியிருக்காரு. மொத்தமாக சேர்த்தாக்க 195 ஸ்லோகங்கள் இது வரும். சரி சரி, நம்ம ஸ்லோகங்கள் அவர் சான்ஸ்கிரிட் எழுதியிருக்காரு. அது ரொம்ப விஸ்தாரமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம சுருக்கமாக அதனுடைய சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாஸ்டர், இப்போ நம்மளுக்கு தேவை இருக்கிறது என்ன, நம்மளுக்கு தேவை இருக்கிறது மனதை எப்படி கட்டுப்படுத்துறது, அது மனதோட எப்படி சாதனை பண்ணுறது, நம்ம முக்தி அடையறதுக்கு அந்த விஷயத்துக்காக சாதனா பாதத்தில் அவர் கொடுத்த சூத்திரங்கள் தான் அஷ்டாங்க மார்க்கம். அந்த 8 மார்க்கங்களை அவர் கொடுத்துருக்கார். அந்த 8 மார்க்கங்களை நம்ம சாதனை பண்ணோன்னாக்க அது சாதன பாதத்தில் இருக்கு. அது வழியாக நம்ம விபூதி என்னென்ன அடையவும், கடைசியில் முக்தி அடையவும். முக்தி அடைகிற நிலைமை எப்படின்றது. ஸோ இந்த அஷ்டாங்க யோகத்தில் இந்த அஷ்டாங்க யோகம் சாதனை பண்ணுறது, அஷ்டாங்க என்னென்ன, அஷ்டா அப்படின்னாக்கா 8 அங்கங்கள் அப்படின்னாக்கா பாகங்கள். அஷ்டாங்க யோகம், யோகம்னாக்கா இணைந்திருக்கிறது. ஸோ 8 விதமான மார்க்கங்களில் நம்ம இணைந்திருக்கணும். ஏதோ மனதோட இணைந்திருக்கணும். இந்த மார்க்கங்கள் வழியாக நம்ம மனதை இயக்கி நம்ம பயணம் செஞ்சாக்க நம்ம முக்தி அடையலாம், கைவல்ய பாதம் அடையலாம். அந்த மாதிரி அவர் பிரித்து கொடுத்துருக்கார். மாஸ்டர் எப்படி அவர் இந்த இது எல்லாத்தையும் இந்த ஞானம் எப்படி கொடுத்துருக்காருனாக்கா, நீங்கள் பதஞ்சலியுடைய படத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியுங்க, தலை மட்டும் பாம்பு தலையாக இருக்கும்.
உடம்பு ஃபுல்லாக மனுஷ உடம்பா இருக்கும். எதை குறிக்கிறது அது? அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாம்பு தலைன்னு ஆதிசேஷன், ஆதிசேஷனுடைய பாம்பு தானே அது. அதனால தலை தலை வந்து ஆதிசேஷன், உடம்பு ஃபுல்லாக மனுஷன். யார மனுஷன் மாற்றினாங்க? கோனிக்கான்ற பெண்மணி இல்லையா? அவருடைய தபோ சக்தினால்தான் அவர் மனுஷனா மாறி இருக்கார். ரைட். இப்ப இந்த அஷ்டாங்க மார்க்கத்துல நம்ம மனதை இயக்கிட்டு நம்ம பயணம் செஞ்சாக்க நம்மளுக்கு என்னென்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்க நம்முடைய நடத்தையில மாற்றம் வருங்க. ஏன்னா மனதை வச்சா நம்ம நடத்தை எப்படி இருக்க சொல்றோம், அதுவே சொல்ல முடியாது. மனதோட சரி அவன் நடத்த கட்டவன் அப்படின்னு எப்படி சொல்றீங்க நீங்க? மனதில் வர்ற யோசனைகள் வார்த்தை மூலியமா வந்து செயல் மூலியமா உடல் மூலியமா வந்தாதான் அந்த நடத்தை வச்சு அவன் சொல்லுவோம். ஸோ எங்க நம்ம கண்ட்ரோல் பண்றாரு? மனது மேல கண்ட்ரோல். அது வரும்போது என்ன மாற்றம் வரும்னாக்க நம்ம நடத்தையில மாற்றம் வரும். முதல்ல நடத்தையில மாற்றம் வரணும்னாக்க நம்முடைய கண்ணோட்டம் அதை பத்தி தெரிஞ்சுக்கினா தானே நடத்த மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கண்ணோட்டத்து மேல மாற்றம் வரும். ஸோ இந்த அஷ்டாங்க மார்க்கத்தில் நம்ம அவர் சொல்ற இந்த சூத்திரங்களை நம்ம கடைப்பிடிச்சி போனோம் அப்படின்னாக்க நம்முடைய நடத்தையில நம்முடைய எப்படி புரிஞ்சுக்கிறது, எந்தெந்த சூழ்நிலை வந்தால் அது எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும், நம்ம திருஷ்டி கோணம் எப்படி இருக்கும், அது மேல மாற்றம் வரும். அது மாற்றம் வரும்போது என்ன ஆகும்? அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற தவறுகள் என்னென்ன நம்ம தவறான முறையில போறோம், அந்த தவறுகளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சரி பண்ணிட்டு போவோங்க. எது தவறுன்னு நம்ம தெரியும், நம்மளுடைய திருஷ்டி கோணம் மாறும். அந்த தவறுகள் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன தவறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க? தவறு வரத்துக்கு வாய்ப்பு 6 வாய்ப்புகள் இருக்குங்க. அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க அரிஷட வர்க்கங்கள். அரி அப்படின்னாக்க கெடுதல் பண்றது, ஷட் அப்படின்னாக்க 6, வர்க்கங்கள் அப்படின்னாக்க வகைகள். 6 கெடுதல் பண்ற வகைகள். என்ன அந்த 6 கெடுதல் பண்ற வகைகள்? கெடுதல் என்ன அர்த்தம்னாக்க அளவுக்கு மிஞ்சி போனாக்க அது கெடுதலாம் வரும். அதெல்லாம் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல, அளவோட இருக்கணும். அந்த எந்த அளவோட அதை இருக்கணும்ன்றது நம்ம புத்தி பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம நடத்தையில வரும். நம்ம திருஷ்டி கோணத்துல அந்த ஏதாவது ஒரு நிலைமை வந்தனாக்கா அது எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி அதை சால்வ் பண்ணணும், எப்படி அதை தீர்வு காணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது புத்தி ஒழுங்கு வேலை பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த 6 நிலைமைகள் தான் நம்ம வாழ்க்கையில வருங்க. அஷ்டாங்க மார்க்கம், இந்த 6 நிலைமை அரிஷட வர்க்கங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வரும். என்ன அது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6 தாங்க வருங்க. நீங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த 6 நிலைமையில தான் நம்ம இருப்போங்க. காமம் அப்படின்னாக்க நீங்க உடல் உறவு நினைச்சுக்காதுங்க, செக்ஸ் நினைச்சுக்காதுங்க. காமம் அப்படின்னாக்க கோரிக்கை. கோரிக்கையில மனுஷன் எங்க இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப கோரிக்கை இருக்கக்கூடாதா? கோரிக்கை இருக்கணும், ஆனா அது கட்டுப்பாட்டுல இருக்கணும். கோரிக்கை இல்லைன்னா என்ன ஆகுங்க? கோரிக்கை இல்லைன்னா பிறவே இருக்காதுங்க. பார்த்தீங்களா? மனுஷ பிறவை வரத்துக்கு காரணமே கோரிக்கை தான். என்ன கோரிக்கை? இந்த அனுபவத்தை நான் பெறணும் என்ற கோரிக்கையோட தான் நம்ம பிறவையே எடுக்கிறோம். நம்ம ஆன்மா பிறவையே எடுக்கிறது, உடல் எடுக்கிறது. அதெல்லாம் கோரிக்கை இருக்கணும். ஆனா அந்த கோரிக்கை அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது. அளவுக்கு மிஞ்சி போனா அது பேர் என்ன? பேராசை. ஆசை இருக்கணும், ஆனா அது பேராசை ஆகக்கூடாது. அது மேல எந்த அளவுக்கு கோரிக்கை இருக்கணும்ன்றது நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம கட்டுப்பாட்டு. கோரிக்கை மேல இந்த கோரிக்கைனால என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அந்த கோரிக்கை வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கு, இதெல்லாம் நம்முடைய திருஷ்டிக்கோணம், நம்முடைய கண்ணோட்டம். அப்ப அது தகுந்த மாதிரி நம்ம நடத்தை மாறும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுக்கிறதுக்கு. ஸோ காமம் இருக்கக்கூடாது கிடையாது, காமம் இருக்கணும், ஆனால் அது அளவோடு இருக்கணும். எல்லாமே இப்போ சொல்றதுல அளவோடு இருந்தாக்க அது ஷட் வர்க்கங்கள். அளவு மிஞ்சி போனால் அரிஷட் வர்க்கங்கள். அரியனாக்க கெடுதல். அரிஷ்டம் சொல்லுவோம் இல்லையா? அபிஷ்டு அரிஷ்டம் திட்டுவோம் நம்ம இல்லையா? என்னது அரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாக்க கெடுதல் பண்றது. அளவுக்கு மிஞ்சி போனாக்க அது கெடுதலுக்கு
அரிஷ்டம் உருவாகும். அதாவது அது பேர் அரிஷட் வர்க்கங்கள் 6. காமம் கோரிக்கை இருக்கணும், ஆனால் அது அளவோடு இருக்கணும். காமம், அதுக்கு பிறகு குரோதம். குரோதம்னுக்கு கோபம். இப்போ கோபம் இருக்கக்கூடாதா? அப்படி இருக்க கோபம் இருக்கணும், தேவை இருந்த கோபத்தை காட்டணும். ஆனால் எந்த அளவுக்கு கோபத்தை காட்டணும், யார் மேலே காட்டணும்? கோபம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். அது அப்போ அது 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 காரியம் நடக்கும். கோபத்தை காட்டலனாக்க நம்ம மட்டம் தட்டிடுவாங்க இந்த உலகத்தில். ஸோ எந்த அளவுக்கு கோபம் காட்டணும், எப்போ காட்டணும் அந்த விஷயத்தை நம்ம முழுசாக நம்ம மனதில் புத்தியில் நம்ம நல்லபடி ஆராய்ச்சி பண்ணி அந்த கோபத்தை நம்ம காட்டுறதுல நடிக்கணும். அப்போ அது கோபம் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஸோ காமம், குரோதம், லோபம். லோபம்னாக்க கஞ்சத்தனம். அதாவது இஷ்டத்துக்கு செலவும் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல செலவு பண்ணணுமோ அந்த இடத்துல செலவு பண்ணாத கஞ்சனாவும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு எங்கே செலவு பண்ணணும் என்ற புத்தியோட நம்ம செயல்படுத்தணும். அது நம்ம கண்ணோட்டம் இல்லையா? ஸோ சேவி பண்ண வேண்டிய இடத்துல சேவி பண்ணணும், அது புத்தியோட நம்ம செயல்படுத்தணும் இல்லையா? ஸோ காமம், குரோதம், லோபம், கஞ்சத்தனம். ரொம்ப கஞ்சனம் இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கணும்ன்ற வெறியோட சாப்பாடு கூட சாப்பிடாத, தூங்காத, ரெஸ்ட் எடுத்துக்காத, பணமா சம்பாதிக்கணும்ன்ற நம்ம பணம் சம்பாதிச்சு நினச்சோங்களேன், அப்போ என்ன ஆகும்? அதுதான் பணம் சம்பாதிச்சு செலவு பண்ணாத, பேங்கில் போட்டு வச்சுப்போம் இல்லையா? அதுதான் கஞ்சத்தனம், காமம், குரோதம், லோகம் இல்லையா? என்ன பிரயோஜனம்? நம்ம பணம் சம்பாதிக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. அப்படியே பணத்து மேலே அளவுக்கு மிஞ்சின ஆசை வச்சுக்கிட்டு அதை வச்சுப்போம். ஸோ அதனால் அதுக்கு அவ்வளோ கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. லோபம். அப்புறம் மோகம். மோகம்னாக்க அளவுக்கு மிஞ்சின கூட்டு பாசம். பணம் சம்பாதிக்கிறது சொல்லிட்டேன் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதே ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு இனிமேல் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. பணம் 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 அதே உடம்பு சரியாக போகிறது இல்லையா? ரெஸ்ட் எடுத்துக்கோயா, இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க பாருப்பா. இல்லை பணம் 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 தவிர வேற எதுவுமே அவன் கணக்கு தெரியாது. அந்த அளவுக்கு குருட்டு பாசம், அது பேர் தான் மோகம். பார்த்தீங்களா? மோகத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தாய்மார்கள் எல்லாமே அவங்க குழந்தைங்க மேலே அதிகமான மோகம் வச்சுருப்பாங்க. மோகம்னாக்க அளவுக்கு மிஞ்சின பாசம். பாருங்க, குழந்தைகள் என்ன பண்ணாலும் அம்மா அவங்கள கட்டுப்படுத்தாதுங்க. நம்மள பார்க்குறோங்க, வயசான பிறகு அவங்க அம்மா அப்பா எல்லாம் வயசான பிறகு அவங்கள வீட்டு விட்டு தரிச்சிடுறாங்க. ஆனால் கூட எந்த அம்மாவும் அந்த குழந்தைய திட்டாது. அவன் என் குழந்தைய என்னை வீட்டு விட்டு துவச்சிட்டான்ட்டு எந்த தாய்மார்களும் சொல்கிறது கிடையாது பாருங்க. முக்கியமாக அம்மா சொல்கிறது கிடையாது பாருங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னாக்கா அவ்வளோ அளவுக்கு மிஞ்சின பாசம். அதுதான் மோகம். நிறைய பேர் அவங்களுடைய தாயில அடிப்பாங்க, திட்டுறதுன்னா பரவாயில்ல, அடிப்பாங்க. அப்போ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாது. எனக்கு அவ்வளோ அளவுக்கு கொஞ்சம் கூட்டு பாசம், அது மோகம். பார்த்தீங்களா? ஸோ எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பாசத்தை காட்டுங்க, ஆனால் பாச பந்தத்தில் சிக்காதுங்க, அதுதான் மோகம். ஸோ காமம், குரோதம், லோபம், மோகம், மதம். மதம்னாக்க பயங்கரமான கர்வம், ஆணவம். இல்லை, நம்ம எந்த விஷயத்தில் நம்மளுக்கு மதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளுக்கு கர்வம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? ஒன்று பணம். மற்றவங்களோட ரொம்ப அதிகமாக பணம் சம்பாதிச்சிருப்பேன், நான் கோடீஸ்வரன். கோடீஸ்வரனாக்க கீழே இருக்கிறவனுக்கு மதிக்க மாட்டோம், ரொம்ப கர்வம். ஒன்று பணத்தினால, இல்லை இளமை, உடலில் ரொம்ப பலம் இருக்கு, இளமையாக இருக்கேன், அதனால நம்மளுக்கு கர்வம் வந்துடும். பாரு நான் எப்படி இருக்கேன், இந்த வேலை பண்ணுவேன், எப்படின்னு பண்ணுவேன், ரொம்ப அழகாக இருக்கேன். அழகுன்றது நிற்குமா பர்மனெண்ட்டாக? வயசாக 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழகு கம்மியாகிடும் இல்லையா? ஆனால் அழகாக இருக்கும்போது ரொம்ப கர்வம், இவ்வளோ அழகாக இருக்கானே பார் அப்படின்ட்டு மற்றவங்கள ரொம்ப கேவலமாக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள். அப்புறம் நம்மளுக்கு
வேற எந்த விஷயத்துல நம்மளுக்கு கர்வம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆழம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி, பெரிய பதவியில இருக்கான், பேரு, புகழ், இதுல வச்சு நம்மளுக்கு கர்வம் வர ஆரம்பிச்சிடும். பேரு, புகழ், பதவி, பணம், உடலுடைய உடல் உடல் முழு ஆரோக்கியம், பலம், இதெல்லாம் நம்மளுக்கு கர்வத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது கூட சொல்ல, ஆனா எந்த அளவுக்கு இருக்கணும், ஏன்னா அதெல்லாம் சாஸ்திரமா இருக்காது. அந்த அந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யணும். ஆழம், மதம் அது இருக்கக்கூடாது. அது அதிகமாக இருந்தாக்க அது அதுக்கு அது மாறும்போது நம்மளை மதிக்க மாட்டாங்க. கடைசியில் பதவி, பதவி மேலே ரொம்ப அதிகமாக இருந்தது. பதவி பெரிய பெரிய பேர் இருக்கேன், ரொம்ப இஷ்டத்துக்கு நம்ம நடக்க ஆரம்பிச்சவனக்க பதவி சாஸ்திரமாக இருக்குமா, இந்த சேரில் உட்காரவங்க தான் மதிப்பான். எவ்வளோ பெரிய சேர்மனாக இருந்தாலும் இந்த சேரில் உட்காடுறவங்க அவனுக்கு சீட்டில் உட்காந்துருக்கான் அவனுக்கு மதிப்பு. சீட்டில் இருந்து கீழே இறங்கி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மனுஷன் நார்மலான மனுஷன் தான், போயா அப்படின்ட்டுருவாங்க. எவனும் மதிக்க மாட்டான். பியூன் கூட அவன் மதிக்க மாட்டான் ரிட்டையர் ஆன பிறகு, இல்லையா? அதெல்லாம் கர்வத்தை நம்ம காட்ட பிரயோஜனம் கிடையாதுங்க. மதம், கடைசியில் 6வது மாச்சரியம். மாச்சரியம்னாக்க பொறாமை. இதோட எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமான ரொம்ப கெடுதல் பண்ணுறதுங்க. மாச்சரியம், பொறாமை. எதை பார்த்து பொறாமை? எனக்கு நான் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சுருக்கேன். தப்புன்னு கிடையாது, தப்புன்னு கிடையாது. தப்பில் நம்ம ஏதோ மார்க்கத்தில் நம்ம லட்சாதிபதி ஆகிட்டோம். ஆன பிறகு நம்மளுக்குன்னா கம்மியாக சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவனை பார்த்து நம்ம ரொம்ப கேவலம் பேச ஆரம்பிச்சிருவோம். அது வரையும் பரவாயில்ல, அதுதான் கர்வம். அப்புறம் இன்னும் போக போக என்ன ஆகுனாக்க, நம்ம லட்சாதிபதி ஆயாச்சு, சந்தோஷமா இருக்கலாமே, என்ஜாய் பண்ணலாமே. இல்லை, அது என்ஜாய் பண்ணாத. எனக்குன்னா 10 லட்சம் சம்பாதிச்சிருப்பான் இல்லையா, அவனை பார்த்து பொறாமப்படுவேன். பொறாமப்பட்டு இந்த படத்தில் என்ஜாய் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, கஞ்சனா இருப்பேன், இல்லை கீழே இருக்கிறவனோட கீழ்த்தரமாக பேசுவேன் மதத்தோட. மேலே இருக்கிறவனை பார்த்து நான் பொறாமப்பட்டு, ஐயோ அந்த அளவு சம்பாதிக்கிறே அப்படின்ட்டு பொறாமப்பட்டு நம்ம இருக்கிற பணத்தில் இருக்கிற சொத்துல நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது. மாச்சரியம், அதாவது பொறாமை, இதுதான் ரொம்ப கஷ்டங்க. நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது, நம்ம வாழ்க்கையில் இதுதான் நடக்குதுங்க. இல்லை, இந்த சம்பவங்களை வரும், எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளுக்கான அதிகமான நார்மலை எப்படி இருந்தாலும், நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று பலத்தோட, உடல் பலத்தோட, இல்லை பணத்தோட, இல்லை இல்லை கல்வியில் பெரிய படிப்பு, இல்லை பேர், இல்லை புகழ், இதெல்லாம் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஐயோ நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு இல்லைன்ட்டு இருக்கிறது நம்ம விட்டுருவோம். இது மாச்சரியம், பொறாமை. இந்த 6 நிலைமைகள் தான் நம்மளுக்கு வரும்: காமம், குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். ஷட் வர்க்கங்கள், 6 வகைகள். இந்த 6 வகைகள் அளவோடு இருக்கணும். அளவோடு இருந்தால் தான் அது அரிஷ்டம் பண்ணாது. அளவோடு தாண்டிச்சனாக்க அது அரிஷட் வர்க்கங்கள் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கோடு கிடைக்கணும் அன்றது நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்ம நினைச்சோம். ஸோ இந்த 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 இதெல்லாம் நடக்கிறதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? மனதோட யோசனை தான். கோவம்ன்றது மனதோட யோசனை தானே, பொறாமன்றது மனதோட யோசனை தானே, நான் கர்வமாக இருக்கிறது மனதோட யோசனை தானே, கூட்டு பாசத்தை காட்டுறது மனதோட யோசனை தானே. ஸோ மனதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனையுமே அவர் எழுதியிருக்காரு. அஷ்டாங்க யோகம், பதஞ்சலி யோக சாஸ்திரம், 4 பாதங்கள். ஸோ இந்த அஷ்டாங்க சாதனை பண்ணக்க இது மேலே கட்டுப்பாட்டு வருங்க. பாருங்க எந்த அளவுக்கு அவங்க யோசனை பண்ணி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வச்சுக்கணுன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? புத்தி ஒழுங்காக வேலை பண்ணணும். புத்தி இல்லையா உனக்கு எப்படி சொல்லணும், என்ன அர்த்தம்? ஸோ மனதோட யோசனை முழுசாக புத்திக்கு போய் புத்தி பண்ணுற முடிவு வச்சு தான் மனதுக்கு வந்து அந்த மனம் நம்மளுடைய உடலுக்கு ஆணை கொடுக்கும். இப்படி தான் நம்ம செயல்படுத்துகிறோம். ஸோ புத்தி ஒழுங்காக வேலை பண்ணணும். ஸோ அஷ்டாங்க மார்க்கத்தில், இந்த அஷ்டாங்க மார்க்கத்தில் நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கனாக்க நம்ம புத்தி நல்லபடியாக வேலை பண்ணும், நம்ம கண்ணோட்டம் மாறும்,
எந்த விஷயத்து மேலே கண்ணோட்டம் மாறும். அரிஷட் வர்க்கங்கள் மேலே நம்மளுக்கு கட்டுப்பாட்டு வரும். அப்புறம் புத்தி நல்லா வேலை பண்ணிட்டா என்ன ஆகுங்க? நம்மளுக்கு தேவை இருக்கிற முக்கியமான ஞானம் என்ன 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 ஞானம் நம்மளுக்கு தேவை இருக்கு? நம்மளுக்கு தேவை இருக்கிற முக்கியமான ஞானம் என்னன்னாக்கா, நம்ம உடல் கிடையாது, ஆன்மா. அவ்வளோதாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம் இல்லையா? இது எல்லாம் எங்கே போய் முடியும் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தில் போய் முடியும். எங்கே தெரியுமா? அதான் அடிப்படையான ஆன்ம ஞானம். நம்ம உடல் கிடையாது, ஆன்மா. அது தெரிஞ்சுக்கணும்னாக்க புத்தி ஒழுங்காக இருக்கணும். இதெல்லாம் வரும் நடுவில். ஐஸ்வர்யம், காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கள்லாம் வரும். எந்த அளவுக்கு வைக்கணும், எப்படி வைக்கணும், புத்தியோட பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி நடமாடணும் அந்த விஷயத்தை நம்ம முழுசாக கவனத்தோட தெரிஞ்சுக்கலாம். இந்த அஷ்டாங்க யோகத்தை நம்ம பாருங்க. ஸோ நம்ம மட்டும் உலகம் கிடையாது, நம்ம ஆன்மான்றது மூலமான தியானம். அதோட மூலமான தியானம் என்னன்னாக்க, இன்னொரு மூலமான தியானம், நம்ம மட்டும் ஆன்மா கிடையாதுப்பா, இந்த உலகத்துல நடமாடுற அத்தனை ஜீவன்களும் ஆன்மா தான் என்ற தியானம். இப்போ புத்தி நல்லா இருந்தாலும் அதான் தெரியுங்க, இல்லைன்னு தெரியாது. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் இந்த பிரம்மம், நான் தான் இந்த ஆன்மா. அயமாத்மா சர்வபூதாத்மா, என்னுக்குள்ள ஆன்மா தான் எல்லா பூதங்கள்லையும் இருக்கு, எல்லா ஜீவன்களும் இருக்கு என்ற வார்த்தையை நம்ம அந்த புத்தியை நம்ம தெரிஞ்சுப்போங்க. ஸோ இந்த அளவுக்கு புத்தி நல்ல வேலை பண்றதுக்கு இந்த அஷ்டாங்க யோக சாதனை யூஸ் ஆகும். எப்போ புத்தி நல்லா வேலை பண்றதோ, புத்தி சொல்ற மாதிரி தானே மனம் கேட்கும். ஸோ மனம் சொல்ற மாதிரி தான் உடல் கேட்கும். அப்ப நல்லபடியா புத்தி மனதுக்கு சொல்லும், நல்லபடியான ஆணைகள் மனம் உடலுக்கு சொல்லும். நம்ம ஒரு நடத்த சரியா இருக்கும், வாய்ப்பேச்சு இல்லை உடல் மூலியமா. ஸோ அப்புறம் நடத்த மேல நம்மளுக்கு அப்படி நடத்த மேல கட்டுப்பாட்டு வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ புத்தி மேல, புத்தி நல்லபடியாக வேலை செய்யும், நம்ம கண்ணோட்டமே மாறிடும், எந்த சந்தர்ப்பமாக கண்ணோட்டம் மாறிடும். ஸோ இதெல்லாமே நம்ம மனம் புத்தி நல்லபடியாக வேலை செய்யறதுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனாங்க, எல்லாமே ஆண்மக்கள் தான். எனக்குள்ள இருக்கிறது அதுதான், எல்லாருக்கும் இருக்கிறது அதுதான், இந்த உலகத்துக்கு அத்தனை ஜீவன்கள் இருக்கிறது ஆன்மா தான் என்ற முழு புத்தியோட நம்ம இந்த உலகத்தில் செயல்படுவாங்க. எல்லாமே ஆன்மா தான் இருக்கிறது, அத்தனையுமே ஆன்மா தான் இருக்கும்போது அப்போ யாருக்கு நம்ம கெடுதல் பண்ணுவாங்க? எல்லாம் ஒன்று தான் போது யார் கெடுதல் பண்ணுவோம்? அந்த மாதிரி புத்தியை கொடுக்கறது, அந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கறது இந்த அஷ்டாங்க யோக சாதனம். அதனால தான் பண்றாங்க. ஓகே மாஸ்டர். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டாங்க யோக மார்க்கத்தில் அவர் ஒரு வரிசையில சொல்லியிருக்கார். என்ன வரிசையில அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இந்த 8 மார்க்கங்கள் அவர் வரிசையில் சொல்லியிருக்கார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, 8. இந்த 8 மார்க்கங்கள் அஷ்டாங்க மார்க்கம். இது பதஞ்சலி மகர்ஷி அவருடைய சாதனா பாதத்தில் எழுதியிருக்கார் கிளீனா, எப்படி 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 எப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இது யமம் அப்படின்னாக்க என்ன தெரியுமா அர்த்தம்? யமம்னாக்கா நம்ம உலகத்தோட எப்படி இருக்கணும், உலகத்தோட எப்படி இருக்கணும், உலகத்தோட எப்படி இருக்கணும்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கினாக்க நம்மளுக்கு சண்டையா வராதுங்க யாரோடையும். பார்த்தீங்களா? நியமம், நியமம் அப்படின்னாக்க நம்மளோட நம்ம எப்படி இருக்கணும் எல்லாம் சில எழுதியிருக்காரு அவர் கிளீனா. உலகத்தோட எப்படி இருக்கணும் யமம், உலகத்தோட எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுனாக்க நம்ம யாருமே சண்டை போட அவசியம் கிடையாது, ரொம்ப சமூகமா நம்ம போனோம். நியமம், உலகத்தோட எப்படி இருக்கணும், அப்ப நம்ம இஷ்டத்தோட நம்மளோட இருக்க முடியாது, நம்ம கூட நம்ம எப்படி நம்மளோட நம்ம செயல்படுத்தணும் என்ற விதிகளை எழுதியிருக்காரு அவரு. அதுதான் நியமம். பார்த்தீங்களா? யமம், நியமம், இதெல்லாம் இருக்கிறதுக்கு சாதனை பண்ணணும்.
உங்களுக்கு சொல்ல போனாக்க ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொன்னாக்க இந்த யமத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு விதமான சாப்டர்ஸ் இருக்கு யமத்தில். ஓகே, யமத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னாக்க யமம் அப்படின்னாக்க அதில் வந்து ஆசிரியம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வார்த்தை வரும். ஆசிரியமன என்ன? ஆசிரியமனாக்க திருடக்கூடாது, திருடாத இருக்கணும். அப்போ அது திருடா இருக்கக்கூடாது. அந்த இந்த உலகத்தில் நம்ம நடமாடும் போது திருடா இருக்கக்கூடாது, நியமம் அது. அப்புறம் இன்னொரு வந்து இன்னொன்று வந்து அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னாக்கா நம்மளுக்கு தேவை இருக்கிறதோட அதிகமாக எடுத்துக்கிறது. சரிங்களா? இந்த உலகத்தில் அப்படி இருக்கணுங்க. இந்த உலகத்தில் நடமாடுறது அப்படி இருக்கணும். அப்படி இருக்கோமா நம்ம? அப்படி இருக்கோமா? இல்லையே. திருடனா இருக்கீங்களா? நீங்கள் திருடனா இருந்தீங்கன்னாக்க இந்த யோகா கற்றுக்கிறதுக்கு லாய் கிடையாது. அப்படி சொன்னாக்க என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாது. நம்ம திருடா இருக்கோமா பாருங்க. சின்ன வயசுலேருந்து இதுவரை திருடாத இருக்கோமா? நீங்கள் பென்சில் திருடினா கூட நீங்கள் திருடன் தான். ரப்பர் திருடினா கூட திருடன் தான். ஆசிரியம். அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னாக்க நம்மளுக்கு தேவை இருக்கிறதோட அதிகமாக எடுத்துக்கனாக்க இன்னொருத்தருடைய பொருளை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்போ வீட்டில் இட்லி சமைக்கிறாங்க, காலை சாப்பிட்றதுக்கு. ஒரு ஆளுக்கு 4 இட்லி மெனக்கு வீட்டில் 2 பசங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னாக்கா இல்லத்தரசி என்ன பண்ணுவாங்க? 4 பேருக்கு 4 நாள் 16 இட்லி போட்டு கொடுப்பாங்க. ரைட். பசங்க 4 இட்லி சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ முன்னூறு 4 இட்லி இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணும். அப்போ எப்போ எனக்கு விம்பேஷன் என்ன பண்ணுவாங்க? உடனே 4 இட்லி பரிமாறுவாங்க. சட்னி சாம்பார் வைப்பாங்க. சட்னி நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஓ, சட்னி ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு நம்ம புகழுவேன். புகழ உடனே எங்கள் மிஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்க? ஓ, சட்னி நல்லா இருக்குது புகழாங்கன்ட்டு அவங்க கிட்ட இருக்கிற 2 இட்லியை தூக்கி எனக்கு போட்டுருவாங்க. இல்லையா? ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ எமோஷனல் பிளாக்மெயிலிங் அப்படின்வாங்க. நம்ம புகழ்ந்து உடனே என்னுடைய இட்லி 4 இட்லி சாப்பிட்டு அது மட்டும் இல்லாத எங்களுடைய மனைவியுடைய இட்லியை நான் சாப்பிட்றேன். அதாவது அபரிக்கிரகம். அதாவது தேவை இருக்கிறதோட அதிகமாக சாப்பிட்றது. இப்போ என்ன ஆச்சு? நான் என்னுடைய மனைவியை சாப்பிட வேண்டிய அந்த 4 இட்லியில் 1 2 சாப்பிட்டேன். அவங்க ஐயோ புருஷன் சாப்பிட்றாங்க, நல்லபடியாக நல்லா புகழ் சொல்கிறாரு அப்படின்ட்டு அவங்க அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் என்ன நடந்திருக்குங்க? நம்ம வந்து ரொம்ப கௌரவமாக திருடுறோம், ஆசிரியம் பண்ணியிருக்கோம். அவ்வளோதானங்க? அப்படிதான் நடக்கிறதுங்க, இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆப்பரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யமத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாக்கா எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நடக்கிறது, இல்லையா? அதனால தான் நம்முடைய பிரமிட் சொசைட்டியில் நம்ம பத்ரிஜி கிளீனாக அவர் இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா நம்ம பிரயோஜனம் கிடையாதுயா. நம்ம நீ திருடக்கூடாது. நீ திருடனா இருந்தால் நீ வந்து தியானம் கற்றுக்கிறதுக்கு லாய் கிடையாது, இந்த யோக மார்க்கெட்டில் போகிறதுக்கு லாய் கிடையாது. நீ டவர் கற்றுல மொத்த எடுத்துக்கினாக்கா அது லாய் கிடையாது. நீ லாய் கிடையாது. தியானம் கற்றுக்கிறதுக்கு லாய் கிடையாது, இந்த யோக மார்க்கெட்டில் போகிறது லாய் கிடையாது அப்படின்ட்டாக்க யார் போகிறது? எல்லாமே திருடன் தான். திருடன் இல்லாத இருக்கான், அத்தனை பேருமே திருடன் தான், இல்லையா? திருந்தாலும் தெரியாது திருந்தாலும் திருடுதாங்க. இப்போ கண்ணை மூடி நெருப்பு தொடர்றோம் வச்சுக்கோங்களேன். ஐயோ, கண்ணை மூடி தொட்டாங்களே, ரொம்ப ஜில்லு இருக்கலாம், நெருப்பு ஜில்லு இருக்குமா? இருக்காது. கண்ணை மூடி தொட்டாலும் கண்ணை திறந்து தொட்டாலும் நெருப்பு சுடுற தன்மை இருக்கிறதுனால சுடும். அதனால மாஸ்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் பென்சில் திருடினாலும் பெண்ணு திருடினாலும் லட்சக்கணக்கான ரூபாய் திருடினாலும் கோடிக்கணக்கான ரூபாய் திருடினாலும் நீங்கள் திருடன் தான். நீங்கள் திருடனா இருக்கிறதுனால நீங்கள் இந்த அஷ்டாங்க மார்க்கத்துக்கு வரத்துக்கு லாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்க யாருங்க தியானம் கற்றுக்க முடியும்? யாரால இதை கட்டுப்படுத்த முடியும்? அதனால நம்ம பத்ரிஜி ஐயோ இந்த மாதிரிலாம் இருந்தாக்க நம்ம அஷ்டாங்க மார்க்கத்தில் போக முடியாதியா அப்படின்ட்டு இந்த வருஷ கிரமத்தை கொஞ்சம் மாற்றிருக்கார்.
அவ்வளோதான். அவர் வேற ஒன்றும் பண்ணல, மாற்றிருக்கார். மாற்றிட்டு அவர் யமம் நியமம், யமம் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி, இது பதஞ்சலி சொன்னது. ஆனால் யம நியமத்தில் நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே, அது பிரகாரம் போக முடியலையே. அஷ்டாங்க மார்க்கம் பதஞ்சலி சொன்ன மாதிரி போகணுன்னாக்க இந்த வரிசையில் வரணும். ஆனால் நம்மளாம் இருக்க முடியலையே. நியமத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தாக்க, நியமத்தில் என்ன, நியமத்தில் வந்து அது தவம் பண்ணுறது இருக்கு. தவம் பண்ணணும். தவம் என்னங்க? தவம்னாக்க தபிக்க வைக்கிறது, கம்மி பண்ணுறது. எதை கம்மி பண்ணணும்? எதை கம்மி பண்ணணுன்னாக்கா நம்முடைய சிந்தனை, சொல், செயல் மேலே கட்டுப்பாடு. அதை கம்மி பண்ணணும். கர்மா, உடலோட பண்ணுற கர்மாக்கள் கட்டுப்படுத்தணும். ஆனால் அனாவசியமான கர்மாவில் பண்ணக்கூடாது. உடலில் பலம் இருக்கு, திமிரு இருக்குன்ட்டு பண்ணக்கூடாது. அதில் கட்டுப்பாடு இருக்கணும். வாய் இருக்கு, கண்ணனும் பேசுறது, அது கட்டுப்பாடு இருக்கணும். அதை வந்து தபிக்க வைக்கணும். அதே மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்கு, அதுவும் தபிக்க வைக்கணும். அதுதான் உண்மையான தவம். நம்ம பண்ணுற மாதிரி காட்டில் போயிட்டு குளிர்காலத்தில் கழுத்து வரலையும் தண்ணீர் இறங்கி, ஜில்லு இருக்க தண்ணீர் இறங்கி தவம் பண்ணுறது, அதெல்லாம் தவம். சரீரத்தை நம்ம பீடனை பண்ணுறோம், அந்த மாதிரி தான் பண்ணுறது தவம் கிடையாது. உண்மையான தவம் என்னன்னாக்கா சிந்தனை, சொல், செயல் மேலே கட்டுப்பாட்டு, அதை கம்மி பண்ணணும். அதான் தபிக்க வைக்கிறது, அதுதான் தவம். இப்போ அது மாதிரி பண்ண முடியுமா நம்மளால? மனதை கட்டுப்படுத்த முடியுமா? எக்கச்சக்கமான கோரிக்கைகள் நம்மளுக்கு இருக்கு. இப்போ ஸோ கோரிக்கைகள் கட்டுப்படுத்த முடியல, பயங்கரமாக கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகள் தானே எல்லாம் பண்ணுறோம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். அது பழைய காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குருகுலம் எல்லாம் இருக்குது. குருகுலத்தில் போய் படிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அதெல்லாம் காட்டில் இருக்குது. பழைய காலத்து வீடுல எப்படி இருக்கும்? சின்ன 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 ஒரு வீடு, வீடு சுற்றி வயக்காடு இருக்கும். அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லாட்டி ஒரு ஏக்கர் நிலத்துல, ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரே ஒரு வீடு இருக்கும். இப்ப ஒரு ஏக்கர் நிலத்துல எத்தனை வீடு இருக்குங்க? நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான வீடு கட்டிடுறாங்க. மல்டி ஸ்டோரி பில்டிங், அபார்ட்மெண்ட்லாம் வருது. ஸோ பார்த்தீங்களா, கோரிக்கைகள் அதிகமாகிடுது. நம்மளுக்கு கோரிக்கை அதிகமாகல, கோரிக்கை அதிகமாக என்ன முதல்ல சொல்லி அக்ஷரத்தில் காமம் அது அதிகமாகிடுச்சு. அதனால் நம்மளை கட்டுப்படுத்த முடியல. இப்போ மனதை கட்டுப்படுத்த தானே நம்ம கற்றுக்குறோம் எல்லாத்தையுமே. ஸோ கோரிக்கைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த தவம் பண்ண முடியல. ஸ்டார்டிங் போய் பண்ண தவம் பண்ண முடியாது. நியமத்தில் ஒரு கண்டிஷன் தவம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு விடாதியா, இது முடியாது அப்படின்ட்டு பத்திரிஜி இதெல்லாம் யம நியமத்து பிரகாரம் நீங்க போனாதான் நீங்க அஷ்டாங்க மார்க்கத்தில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னாக்கா அதை நம்ம கத்துக்க முடியாது, நம்மளால கடைப்படுத்த முடியாது. அதனால பத்திரிஜி நம்முடைய கொள்கைகளுக்கு, நம்முடைய நடத்தைக்கு தகுந்த மாதிரி, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைச்சிருக்காரு. முதல்ல ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி, யமம் நியமம். பாருங்க, யம நியமம் முதல்ல இருக்கு, அது லாஸ்ட் வச்சிட்டார். ஏன்னாக்கா இந்த வழியில நீங்க போனீங்கன்னாக்கா பதஞ்சலி சொன்ன வழியில போன யம நியமத்துல நம்மளால போக முடியாது. எனக்கு நம்ம மனம் கட்டுப்படுத்த முடியல. எக்கச்சக்கமான கோரிக்கைகள் இருக்கு, இந்த சூழ்நிலை நடக்காது. ஆனா இந்த சூழ்நிலைக்கு நடக்க மாதிரி, இந்த காலகட்டத்துக்கு நடக்க மாதிரி நீ ஆரம்பிய ஆசனத்தோட, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, யம நியமம் லாஸ்ட். இதெல்லாம் இந்த வழியில நீங்க போனாக்க இந்த காலகட்டத்துக்கு யம நியமத்தை நீங்க வந்து எந்த விதமான சாதனை பண்ண அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல எப்படி வரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வர வர வர. ஸோ அதனால பத்ரிஜி சொன்ன மார்க்கம், நம்ம பிரமிட் சொசைட்டியில் சொன்ன மார்க்கம் என்னன்னாக்க ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி, யமம், நியமம். பார்த்தீங்களா? ஸோ இந்த வருஷ கிரமத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போங்க. இன்னொரு விஷயம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். யமத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன், உலகத்தோட எப்படி இருக்கணும், உலகத்தோட எப்படி நம்ம இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியுங்க. உலகம்னா என்னங்க? உலகம்னா என்ன? உலகம்னாக்க நான் தவிர மற்ற எல்லாமே உலகம் தாங்க. என்னை தவிர
மற்ற எல்லாமே உலகம்தான். என்னை தவிர அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு என்னுடைய பொண்டாட்டி உலகம், என்னுடைய பசங்க உலகம், எங்களுடைய அப்பா அம்மா உலகம். அதே மாதிரி என்னை தவிர மற்ற அத்தனையுமே எனக்கு உலகம் தாங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த உலகத்தோட எப்படி நடமாடணும், அது யமம். நியமம்னாக்க என்னோட நான் எப்படி நடமாடணும், அது நியமம். ஸோ உலகத்தோட எப்படி நடமாடணும் அந்த உலகத்தோட எப்படி நடமாடும் யமத்தை நம்ம தெரிஞ்சிங்கனாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக எந்த விதமான தகராறு இல்லை, நம்ம வாழலாம்னு தெரிஞ்சுங்க இல்லையா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு கண்ணாடி வீடு இருக்குது, அதாவது நம்ம கோயிலில் நம்ம பார்க்குற கண்ணாடி அறை இருக்கும் இல்லையா? அந்த கண்ணாடி அறையில் எவ்வளோ இருக்கா, நிறைய கண்ணாடி இருக்கும். நீங்கள் அந்த கண்ணாடி அறைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரே ஒரு மனுஷன் 50 வருஷமா 100 வருஷம் தெரியவான். கண்ணாடி பொறுத்து இருக்கு எத்தனை கண்ணாடி வச்சுருக்கோன்ட்டு. ஸோ ஒரு கண்ணாடி அறை இருக்குது. அந்த கண்ணாடி அறையில் ஆள் சுத்தமாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு கண்ணாடி அறைய கதவை சாத்தாத வெளில வந்துட்டான். கதவை கொஞ்சம் லைட்டாக ஓரமாக வச்சு தள்ளி வெளில வந்துட்டான். என்ன பண்ணனாக்கா ஒரு நாய் உள்ளே போச்சுங்க அந்த கண்ணாடி அறைக்குள்ள. நாயை உள்ளே போச்சுனாக்கா அது என்ன தெரியுது, 100 நாய் தெரியுதுங்க. நீங்கள் பார்த்தீங்களா, நாய் அந்தந்த தெருவில் இருக்கிற நாய்கள் வேறு தெருவில் இருக்கிற நாய் வந்தால் குலைச்சி பயங்கர போன்னு கத்தி பயங்கர ரகலை பண்ணிடும். அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த கண்ணாடி அறைக்குள்ள இந்த நாய் போச்சு, அதுக்கு 100 நாய் தெரியுது. அப்போ எப்படி இருக்கும்? தாங்க முடியாது. ஒரு நாய் வெளில வந்தால் தாங்க முடியாது. ஆனால் 100 நாய் தெரிஞ்சாக்க அது பயங்கரமாக கோபம் வந்துடும், குறைக்க ஆரம்பிச்சது போன்ட்டு. அப்போ என்ன ஆகுது, 100 நாய்கள் குறைக்க ஆரம்பிச்சது. இது தாங்க முடியல, இன்னும் அதிகமாக கத்த ஆரம்பிச்சது. அந்த 100 நாய்கள் திருப்பி கத்த ஆரம்பிச்சது. கத்தி கடைசியில் அந்த நாய் செத்துருச்சுங்க. எவ்வளோ தூரம் கத்த முடியும்? 100 நாய்கள் கத்தும் போது எப்படி நம்ம சாய்க்க முடியும்? சாய்க்க முடியாது. கத்தி அது நாய் கடைசியில் செத்துருச்சு. ஸோ இந்த க்ளீன் பண்ணுறான் திருப்பி வந்தான், பார்த்தேன் என்னைய நாய் செத்து கிடக்கிறது அப்படின்ட்டு நாயத்துக்கு வெளில போட்டு திருப்பி ரூம் ஃபுல்லாக மாப் பண்ணி தண்ணி நல்லா கழுவி கொஞ்சம் ஆறணும் அப்படின்ட்டு திருப்பி கதவை சாத்தாத கொஞ்சம் ஓரம் பட்டு போயிட்டான். கொஞ்சம் சமயம் ஆன பிறகு இன்னொரு நாய் உள்ள போச்சு. அதுக்கு என்ன தெரிஞ்சது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா 100 நாய்கள் தெரிஞ்சது. ஆனால் இந்த நாய் என்ன பண்ணுச்சு, அந்த 100 நாய் தெரிஞ்சாக்கா அந்த நாய்களோட விளையாட ஆரம்பிச்சுது. இது ஒரு பல்ட்டி அடிச்சது, 100 நாய்கள் பழிச்சு அடிச்சது. நாயில் விளையாடுறது இல்லையா பார்க்குறோமே, 100 நாய் பழிச்சு அடிச்சது. இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. 2 கால மேலத்துக்கு இப்படி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. 100 நாய்கள் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஓ இது இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஓ ஜாலியா என்ஜாய் பண்ணுது. 100 நாய்களோட என்ஜாய் பண்ணி கடைசியில் ஓகே இதுக்கும் கொஞ்சம் அசை வந்திருக்க போதும் அப்படின்ட்டு நான் நார்மலாக வெளில வந்துடுச்சு. இந்த உதாரணத்தை நம்ம என்ன கற்றுக்குறோங்க, என்ன கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்க, இந்த உலகம்ன்றது ஒரு கண்ணாடி அறை. இந்த உலகத்தில் நம்ம என்ன செயல் பண்ணுறோமோ அந்த செயல் 100 பங்கா நம்மளுக்கு தான் வந்து சேரும். நம்ம எந்த நாயா இருப்போம் என்ற விஷயத்த நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். முதல்ல என்ன பண்ணுது, உலகம் என்ற கண்ணாடி அறைக்குள்ள போயிட்டு அது எல்லா குரோதத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டியிருக்கு. அதனால 100 விதமாக அது பிரதிபலிச்சிருக்கு. தாங்க முடியல, செத்துருச்சு. 2வது நாள் என்ன பண்ணியிருக்கு, உள்ளே போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட விளையாட ஆரம்பிச்சது, என்ஜாய் பண்ணிச்சுது. உலகம் திருப்பி 100 பங்கு அதுக்கு அந்த விளையாட்டு அந்த அந்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது நான் எழுதிருக்கு. ஸோ இந்த உலகம்ன்றது கண்ணாடி மாளிகை, கண்ணாடி அறை. நம்ம எந்த விதமாக செயல்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உலகம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும்.
நம்ம முதல் நாயாட்டம் இருப்போமா இல்லை ரெண்டாவது நாயாட்டம் இருப்போமான்றது யார் புத்திக்கு அவங்க நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம ரெண்டாவது நாயம் இருந்தோன்னாக்கா உலகத்தில் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது, என்ஜாய் பண்ணலாம். முதல் நாயாக இருந்தோன்னாக்கா நாயம் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். எப்படி நம்ம நடத்துகிறோம், நம்ம நடத்த எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் உலகம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ யமத்தில் பாருங்கள், இதுதான் உலகத்தோட செயல்படுத்தணும். ஸோ நம்ம புத்தி எப்படி செயல்படுத்தணும்? நம்ம உலகத்தில் கோவத்தை பார்க்குறோமா, இல்லை பொறாமை பார்க்குறோமா, இல்லை கர்வத்தை பார்க்குறோமா, அதுதான் நம்மளுக்கு 100 பங்காக வரும். இல்லை நம்ம உலகத்தில் அன்பு, இல்லை தயவு, இல்லை கருணை, இந்த மாதிரி சோபாங்களோட நம்ம உலகத்தோட நடமாடுறோமோ திருப்பி உலகம் நம்மளுக்கு அதான் கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி செயல்படுத்துகிறோன்றது, எப்படி செயல்படுத்துவோம்? புத்தி பண்ணுற முடிவு பிரகாரம் மனம் உடலுக்கு ஆணை கொடுக்கும். அதான் நம்ம நடத்த தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த புத்தி ஒழுங்காக வேலை பண்ணணும். அதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அஷ்டாங்க மார்க்கத்தில் போனாக்கா புத்தி ஒழுங்காக வேலை பண்ணணும், மனம் சரியான ஆணை கொடுக்கும் உடலுக்கு, உடல் சரியாக வேலை பண்ணும், நடத்த சரியாக இருக்கும். ஸோ எப்படி நடக்கணும் பாரு, ஏமான்றதா உலகத்தோட எப்படி நம்ம செயல்படுத்தணும். ஸோ மாஸ்டர்ஸ், ஸோ இந்த வருஷ கிரமத்தில் போனாக்கா நம்ம திருடா இருக்கக்கூடாது, நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு தேவை இருக்கிற விஷயத்தோட அதிகமாக எந்த பொருளையும் நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி நம்ம தவம் பண்ணணும், காட்டுக்கு போகப்பட்ட தவம் கிடையாது. இந்த இந்த சிந்தனை சொல் செயல் மேலே கட்டுப்பாட்டு இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்ம இந்த அஷ்டாங்க மார்க்கத்தில் அவர் சொன்ன மார்க்கெட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு இல்லாதனால அப்போ தியானம் பண்ண முடியாதா, அஷ்டாங்க மார்க்கத்தை கற்றுக்க முடியாதா? கற்றுக்கலாம்ப்பா. அதனால தான் நம்மளுக்கு பத்ரி சார் நம்மளுக்கு இந்த வருஷ கிரமத்தை மாற்றி பிராணாயாமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி, யமனியமத்தை லாஸ்ட்டில் வச்சிட்டார். நீ இந்த வருஷம் போய் பாரு, நீ திருடனா தியானம் பண்ணுறது லாய்க்கு, நீ கோவத்தை காட்டுறியா நீ தியானம் பண்ணுறது லாய்க்கு, நீ தேவை இருக்கிறதோட நிறைய பொருள்கள் எடுத்துட்டு கஞ்சனா இருக்கிறியா நீ தியானம் பண்ணுறது லாய்க்கு, நீ கொலையாளியா தியானம் பண்ணுறது லாய்க்கு. பார்த்தீங்களா? ஸோ இந்த வருஷ கிரமத்தை நம்மளுக்காக எடுத்து வந்து கொடுத்துருக்காரு பத்ரிஜி. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, யமம், நியமம். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ ஸோ இந்த வருஷம் நீங்கள் போனீங்கன்னாக்க நம்மளுக்கு இந்த வருஷம் போகிறோங்க, நம்ம சரியான மார்க்கெட்டில் போகிறோமா இல்லையான்னு எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போகணுங்க, வண்டியில் போறீங்கன்னு வச்சுக்கலாம், சொந்த வண்டியிலையோ கார்லையோ போறீங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி போவீங்க டெல்லிக்கு? உங்களுக்கு டெல்லி போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியாது. இப்போ தான் கூகுள் மேப்பெல்லாம் இருக்குது, நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது எப்படி போவீங்க நீங்கள் டெல்லிக்கு? டெல்லிக்கு போகிறதா இருந்தாக்க நம்ம வண்டியில் உட்காந்து, ஓகே, நம்ம எந்த வழியில் போகிறோமோ அந்த வழியிலேருந்து புறப்பட்டு டெல்லி திசை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போக ஆரம்பிங்க. போக ஆரம்பித்த பிறகு நம்மளுக்கு என்ன அறிவுரை பலகைகள் தெரியும், சைன் போர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? 4 ஜங்ஷன் இருக்கிறது போகும்போது டெல்லிக்கு போகிறதுக்கு இந்த ஏரோ இந்த பக்கம் இந்த பக்கம் போங்க, இந்த ஊர் போக இந்த பக்கம் போகன்ட்டு அறிவுரை பலகைகள் இருக்கு இல்லையா? அது பிரகாரம் பார்த்து நம்ம அந்த மார்க்கெட்டில் போக ஆரம்பிச்சிடும். உனக்கு அந்த தூரம் போனாக்க வேற ஊருக்கு போனாக்க இந்த ஊர் இந்த பக்கம், இந்த ஊர் இந்த பக்கம், டெல்லி இந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த அறிவு நம்மளுக்கு சைன் போர்ட்ஸை பார்த்து நம்ம பயணம் செஞ்சு டெல்லி போய் சேருவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம தியானம் சரியாக பண்ணுறோமோ இல்லையா, இந்த அஷ்டாங்க மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்கிறோமோ இல்லையா என்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை அந்த தெரிஞ்சுக்கிற மார்க்கம்தான் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம். சரியான ஆசனம் போட்டிருக்கோமா, சரியான பிராணாயாமம் போட்டிருக்கோமா, அதுக்கு தேவை இருக்கிற சைன் போர்ட்ஸ், அதுக்கு தேவை இருக்கிற அறிகுறிகள் அத்தனையுமே நம்மளுக்கு சாதனை பண்ணும்போது வர ஆரம்பிக்குங்க. அப்போ நம்ம டெல்லி போய் சேரலாம், அதாவது மோட்ச மார்க்கத்துக்கு போய் அடையலாம்.
இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அறிகுறிகள் சரியான போகிற வழியில் நிறைய அனுபவங்கள்லாம் வரும் இல்லையா? இங்கேருந்து டெல்லிக்கு போகிறோன்னாக்கா 2500 கிலோமீட்டர் இருக்குது. 2500 கிலோமீட்டர் போகும்போது வெறுமனை போயிடுமா? எவ்வளோ அனுபவம் வரும், எத்தனை எத்தனை காட்சிகள் பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி இந்த மார்க்கத்தில் பயணம் செய்யும்போது நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் வரும். எந்த அனுபவம் எதை குறிக்கும், எந்த அனுபவம் தான் நம்ம சரியாக போய் சேர்ந்துருக்கோம். அதாவது டெல்லி போகும்போது நாக்பூர் இடம் ஊர் வரும். ஸோ நம்ம நாக்பூர் சேர்ந்துருக்கோம் எப்படி தெரியும்? அங்கே பழகம் இருக்கும் நாக்பூர் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம நாக்பூருக்கு வந்தாச்சு, இல்லை போபாலுக்கு வந்தாச்சு இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த மார்க்கெட்டில் பயணம் செய்யும்போது இந்தந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சு, அதாவது அந்தந்த நிலைமை நம்ம அடைஞ்சாச்சு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகள் கொடுக்கப்படும். அது நம்ம இந்த மார்க்கெட்டில் செய்யும்போது அந்த அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ எந்த அனுபவம் வருது, ஓகே இந்த அனுபவம் வந்தாக்க ரைட் நம்ம இந்த மார்க்கெட்டில் இருக்கோம். அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த மார்க்கெட்டில் கிடையாது, மார்க்கெட் தவறியாச்சு, வழி தவறியாச்சு. அப்போ திருப்பி அந்த வழிக்கு வரணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கற்றுப்போம். சரியான முறையில் இருக்கோமா, சரியான தியானம் பண்ணுறோமா இல்லையா, எந்த விதமான அனுபவம் வந்தாக்க எந்த நிலைமையில் நம்ம இருப்போம், எந்த இடத்துல இருக்கோம் நம்ம இந்த தியானம் மார்க்கத்துடைய சாதனைகளை, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்ற நம்ம பிரமிட் சொசைட்டி, அதாவது பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்துடைய பத்திரிகை காட்டிய இந்த மார்க்கத்தில், அதாவது ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, யமனியமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே மாஸ்டர். ஸோ இனிமேல நம்ம வர தெரிஞ்சுக்க போகிற நிறைய விஷயங்கள் இந்த மார்க்கத்துலேருந்து வரும். நம்ம பத்திரிகை சொன்ன யம நியமத்திலேருந்து ஆரம்பிக்கலைங்க. ஏன்னாங்க நம்ம யாரும் லாய்க்கு கிடையாது தியானம் பண்ணுறதுக்கு. ஏன்னா திருடாவன் யார் இருக்கான், போய் பேசுறவன் யார் இருக்கான், எல்லாம் நம்ம போய் பேசுகிறோம், திருடுறோம், பண்ணக்கூடிய காரியங்களை பண்ணுறோம், ஹிம்சைலாம் பண்ணுறோம். நிறைய அஹிம்சான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் யமத்தில் அஹிம்சை. நம்ம ஹிம்சை பண்ணாத இருக்கோமா? எவ்வளோ ஹிம்சை பண்ணுறோம். நீங்கள் ஹிம்சை பண்ணீங்க, நீங்கள் தியானம் பண்ணுறது லாய் கிடையாது. அதாவது இந்த அஷ்டாங்க மார்க்கெட்டில் போகிறது லாய் கிடையாது. ஐயோ ஹிம்சை பண்ணுறியா, நீ கொலையாளியாச்சே, எத்தனை ஜீவங்களை சாவடிக்கிறியே, நீ சாப்பிட்றியோ இல்லை மனுஷன் சாவடிச்சு ஜெயிலுக்கு போறியோ, அதெல்லாம் சமாச்சாரம். ஆனால் ஹிம்சை பண்ணுறோம். நீங்கள் ஹிம்சை பண்ணீங்க, யமத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால நீ ஹிம்சை பண்ணீங்களா, நீ கொலையாளியா இருந்தீங்களா, நீங்க திருடனா இருந்தாலும் ஓகே, நீங்க எப்படி இருந்தாலும் எந்த விதமான மோசமான நிலைமை இருந்தாலும் நீ தியானம் பண்ணது லாய்க்கு. அந்த மாதிரி மோசமான நிலைமை சரியா இருக்குதானே தியானம் பண்றோம். அதனால்தான் நம்மளுடைய பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்துல நம்முடைய குருஜியான பத்ரிஜி அந்த மார்க்கம் இருக்கு, அந்த மார்க்கத்தை கொஞ்சம் அமைச்சு மாற்றி ஆசனத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்க. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, ஆட்டோமேட்டிக்கா யம நியமம் வந்துடுறீங்க. அதே அஷ்டாங்க மார்க்கம் தான், ஆனா கொஞ்சம் வரிசையை மாற்றி சொல்லியிருக்காங்க மாஸ்டர். நம்ம அடுத்த செக்ஷன்ல இருந்து பத்திரிகை சொன்ன அந்த மார்க்கத்துல இருந்து ஆசனத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம எப்படி சமாதி அடைவோம், அந்த மார்க்கத்தில் போன பிறகு யம நியமம்ன்றது நம்முடைய முயற்சி இல்லாத, நம்ம சாதனை பண்ண அவசியமே இல்லாத எப்படி கிடைக்கிறது இந்த விஷயத்த விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் இதோட நிறுத்துறேன். நம்ம அடுத்த செக்ஷன்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறலாம். வணக்கம், நன்றி. நன்றி.